போகும்போது நம்ம என்ன செய்யற கிரகங்களை பூரா வந்து ஒரு புஷ்கராம்சத்துல பிறந்திருக்காரு, அவருக்கு 3 கிரகங்கள் புஷ்கராம்சத்துல நிக்குது சுவாமி. முதல்ல எல்லாம் கிளாஸ் அடிங்க, பாராட்டுகள். ஒரு ஒரு துணுக்கான விஷயத்த வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு, அதனால அதை சொல்லிடுவோம் இல்லையா? இந்த 3 துறையில இருக்கிறவங்க பிரசித்தி பெறுவாங்க. சிம்மலக்கணத்துல இருக்கிறவன் இவர் லாயர் தான், இது பெரிய இது இல்ல. 10ல குரு கூட இதுல இருக்கான்னு தெரியல. அந்த புஷ்கர அம்சத்தினுடைய வீடுகள் அப்படித்தான் வருது. முத்தாய்ப்ப ஒரே ஒரு இத்தனையும் நம்ம பேசணும். ஆனா இதை இயக்கியது ஒரே ஒரு கிரகம் தான். அது எதுன்னு நீங்க சொல்லுங்க. 9 அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த இடத்துல 2 விதமா நீங்க சிந்திக்கணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லக்னாதிபதி லக்னோர் புருஷத்துக்கு 3 பாதம் இருக்கு. ஆனா முழுமை பெற்ற நட்சத்திரம் யார் இருக்கா? ராகுதான் இருக்காரு. சுக்கிரன் ஆட்சி. செவ்வாய் சுக்கிரன் அது தடையை நிக்கணும். இது ஒரு சிம்பிள் வே. நீங்க அதெல்லாம் பண்ணலாம். கடகத்துக்கு 11, ஆயில்யத்துக்கு 11 கூட ஜாதகங்கள்ல சூரியன் 7ல அவங்க யார் பண்ணி போடுறாங்க கல்யாணம் சாரி சீனிவாசன், அது இல்ல.